உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டோமோன்னு இன்னைக்கு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்துல தான் நீங்க தப்பு பண்றீங்க. ஓட்டு போட்ட மக்கள் அப்படி நினைக்கிறாங்களா? வாய்ப்பே கிடையாது. இப்போ ஓட்டு போடுறாங்க, எங்க தொகுதியில் யார் நிற்கிறா, அவர் எம்எல்ஏ ஆனால் எங்கள் தொகுதி எப்படி வளர்ச்சி அடையும், கல்வி எப்படி வளர்ச்சி அடையும், பொருளாதாரம் எப்படி வளர்ச்சி அடையும், மருத்துவம், அத்தியாவசியம், ரோடு கீடு, என் நாடு அடுத்த கட்டத்துக்கு போதான்னு நினச்சி ஓட்டு போட்டவங்க, ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, அடுத்த வாட்டி மாற்றிக்கலாம், இல்லை நம்ம பண்ணது தப்பு, இல்லை நம்ம பண்ணது சரி, இல்லை சூப்பர், இல்லை கீப்பர், அப்படி ஏதாவது யோசிப்பாங்க. ஆனால் எங்கள் சிஎம் சாருக்கு ஓட்டு போட்டவங்க நான் தொகுதி பார்த்து எம்எல்ஏ பார்த்தா ஓட்டு போட்டாங்க. ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு நேசம், விஜய் நம்மால இருக்கிற அந்த அளவு கடந்த அந்த ஒரு இது, அது என்ன சொல்ற அந்த வார்த்தை அளவு இல்லை. அது என்னன்னா இருந்தாலும் மாறாது. நீங்க என்ன வேணா பேசி பாருங்க, நீங்க என்ன வேணா சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம் இருக்கு, ட்விட்டர் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்கு. ஜென்னா நீங்க ரொம்ப பாவம்னா வேலை முடிஞ்சுச்சு. அவங்கள வருத்தப்பட போறாங்க, அவங்கள யோசிக்க போறாங்க, வாய்ப்பே இல்லை. நீங்க என்ன வேணா சொல்லுங்க. இப்போ பொருளாதாரம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, தொழில் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், படிப்பில் எந்த அளவுக்கு போயிருக்கோம், அதாவது மருத்துவத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறோம், இப்படி பல விஷயம் இருக்குது. அதெல்லாம் தெரியாது. விஜயண்ணா நீங்க கஷ்டப்படாதீங்க விஜயண்ணா, நாங்கள் இருக்கோம்.